இன்ஃபார்ம் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு? டாக்டர் பேர் என்ன? இன்ஃபார்ம் பண்ணி 20 நிமிஷம் ஆயிடுச்சு சார். பேர் சுப்புரத்தினம். இன்ஸ்டாவில் லைவ் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறார் சார். நான் நெக்ஸ்ட்டு எஸ்தர் ஹாஸ்பிட்டல் டீன் கிறிஸ்டோஃபரை மர்டர் பண்ண போகிறேன். இது சூசைடு இல்லை, மர்டர். ஷாம், நெம்லி சரௌண்டிங்கில் இருக்க ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கிறிஸ்டோஃபர் அண்ட் சுப்புரத்தினம் கால் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்க. என் ஃபோன் நம்பர் ஸ்டேஷனில் கொடுங்க. ஓகே சார். ஹலோ, யாரு? ஹலோ, நான் சோழிங்கநல்லூர் கான்ஸ்டபிள் பேசுகிறேன் சார். நீங்கள் சொன்னபடி இங்கே கிறிஸ்டோபரை கொலை பண்ணியிருக்காங்க சார். ஆனால் இங்கே ஒரு பொண்ணு இருக்குது சார். அவள் பேர் டயானா ஏஞ்சலின் சார். அவள் கையில் ஒரு லெட்டர் இருக்குது சார். ஹலோ ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் சக்தி எங்கே சார் இருக்கார்? ஏன்ப்பா என்ன ஆயிடுச்சு? சார், என் பேர் ஹரிதாசன். நான் எஸ்தர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். என்னவா ஒர்க் பண்ணுறீங்க? கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஓகே சார், காலையில் கிறிஸ்டோஃபருக்கு ஃபோன் வந்தது சார். அவர் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? நெமிலி பீச் கிட்டே வர சொன்னாங்க சார். பொண்ணு பேர் என்ன? டயானா ஏஞ்சலின் சார். அவர் போகும்போது அவர் பொண்ணை பார்க்கலான்னு சொல்லி நெமிலி பீச்சுக்கு போயிருந்தார் சார். போகும்போது அவரை கொண்டுட்டாங்க சார். கிறிஸ்டோஃபரை கொண்டுட்டாங்களா? யார் கொலை பண்ணான்னு எனக்கு தெரியும் சார். சார், எஸ்தர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தங்க வந்துக்கிறான், ஹரிதாசன் சொல்லிட்டு கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறான். கிறிஸ்டோபரை கொண்டுட்டேன்னு வேற சொல்கிறான் சார். யார் கொண்டான்னு தெரியும்ன்றான். யாரு? அவன் பொண்ணு டயானான்றான். அவதான் கொலை பண்ணன்னு சொல்றா. ஆனா அவ கையில எந்த எவிடன்ஸுமே இல்ல. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு? நான் இனிமே யாருமே கொல்ல மாட்டேன். நீ உன் ஆஃபீஸ்க்கு ஒருத்தன் வருவான்ல, அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அப்பதான் ஏன் கொலை பண்ணுன்னு தெரியும். அப்புறம் நானே வருவேன். ஹரிதாசன், சொல்லுங்க, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? அந்த 2 பேர் எப்படி செத்தாங்க? உங்களுக்கும் டயானாக்கும் என்ன தொடர்பு? சார், கிறிஸ்டோஃபர் 2 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் டைமில் ஒரு மாத்திரை ஒன்று கண்டுபிடிச்சார் சார். இதான் சார் அந்த மாத்திரை. இந்த மாத்திரையை ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃபுக்கு தான் சார் கொடுத்தாரு. அவங்க ஒய்ஃப் டெய்லி இதை சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க சார். அப்புறம் மல்லிகான ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி வந்துட்டு இருந்தாங்க சார். அவங்களுக்கு டாக்டர் அந்த மாத்திரையை ரெக்கமெண்ட் பண்ணார். அவங்க அதை சாப்பிட்டு கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிட்டாங்க சார். மல்லிகாவுக்கு மட்டும் இல்லை சார், ஊரில் இருக்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே மாத்திரை கொடுக்க ஆரம்பித்தார். மிடில் கிளாஸில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் மாத்திரையை ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டார் சார். யாரெல்லாம் அந்த மாத்திரை சாப்பிட்டு இறந்து போகிறாங்களோ அவங்க எல்லோரும் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அவங்க உடம்புல ஏதாச்சும் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் சார். இது வரைக்கும் இதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். கண்டுபிடிச்சாலும் இஷ்யூ டெத்தால் தான் சார் ஆகும். இந்த மாத்திரையால் சேர்த்தவங்க மொத்த லிஸ்ட்டு இதில் தான் சார் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் உங்களை பார்க்க வந்தேன்னா உங்கள் நல்லதுக்காக தான் சார் நான் உங்களை பார்க்க வந்தேன். உங்கள் அண்ணனோட ஒய்ஃப் இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார். மேபி இப்போ அந்த குழந்தை இறந்துருக்கலாம் சார். கிறிஸ்டோஃபரோட பார்ட்னர் ஒருத்தர் இருக்கான் சார். அவன் பேர் ஜான் மார்ட்டின். அவன் மும்பையில் இருக்கான் சார். அவன் மும்பையில் இருந்துட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்கான் சார்.
எதுக்காகடா அப்படிலாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் சார். நாங்கள் ஏன் இது பண்ணுறோன்னு தெரியாது, அதோட வேல்யூவும் உங்களுக்கு புரியாது. இவங்க 2 பேரை சாவச்சது டயானா தான் நினச்சிட்டிங்களா சார்? மல்லிகாவோட தம்பி பிரபு தான் சார் செய்ய சொன்னான். அவன் தான் டாக்டரையும் கொன்னான், டயானா கையாலேயே டீனையும் கொன்னான். டயானா அம்மாவை கொன்னது கிறிஸ்டோபர் தான் நினச்சிட்டு அவங்க அப்பாவே சாவடிச்சிட்டான். மல்லிகா செத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனான். அங்கே எல்லா உண்மையும் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் கொடுக்க போனான். கிறிஸ்டோஃபரை அவங்க வாய் அடைச்சதுனால கேஸ் எடுக்கலை. அதனால் இவன் அந்த கேஸ் எடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே தான் சார் இருப்பான், இன்னொருத்தனை தேடிட்டு. சார் அங்கே ஒருத்தவங்களை வெயிட் பண்ணுறான். பிரபு, நீ போ, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். அவனையே சார் போக சொல்கிறீங்க? இந்த கேஸ் இன்னும் முடியல. ஸோ இந்த கேஸில் இன்னொருத்தன் இருக்கான், அதை அவன் தான் கண்டுபிடிக்கணும்.